கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் செப்னியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். The Lord your God is in your midst, a mighty one who will save. He will rejoice over you with gladness. He will quiet you by his love. He will exalt over you with loud singing. செஃப்னியா 3:17. இது நம்ம சின்ன கதையாக பார்த்துக்கலாமா? ஒரு நாள் டயானா மிகுந்த மனவேதனையில் இருந்தாளா. தொடர்ச்சியான பிரச்சனைகளால் அவள் ரொம்பவே களைத்து விட்டாளா. அந்த அதிர்ச்சியின் காரணமாக அவளுடைய குரல் திடீர்னு மங்கி போச்சா. பேச முடியாத நிலையில் இருந்தாளா. அவளால் ஜெபிக்க கூட முடியலையா. அவள் சத்தமாகவும் பேச முடியலையா. பின்பு அவள் அழுதபடியே ஜெபிப்பாளா. ஆனால் இப்போ வார்த்தைகளால் இல்லை, கண்களை மூடி மௌனமாக இருந்தாளா. ஏசப்பா, நீங்கள் என்னோடு இருக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும் மனதில் இருந்ததா. அந்த மௌனத்திலேயே அவளோட இதயம் மெதுவாக அமைதியாச்சா. ஏசப்பா அவள் அருகில் இருப்பது போல அவள் உணர்ந்தாளா. வார்த்தைகள் இல்லாத ஜெபத்தையும் அவர் கேட்கிறாருன்னு புரிந்து கொண்டாளா. அவளது பயமும் கலக்கமும் ஏசப்போட அன்பால் அடங்குச்சா. எந்த பதிலும் வரல, ஆனால் அமைதி வந்ததா. அது போதுமானதாக இருந்ததா. அப்போதான் டயானாக்கு புரிந்ததா, ஏசப்பா நம்ம கத்தி ஜெபிக்கிறதுனால மட்டும் இல்லை, நம்ம மௌனமாக இருந்தாலும் அந்த இதயத்தை கேட்கிறாருன்னு. ஏசப்பா அவளை மகிழ்ச்சியோடு பார்த்து அவளோட பயங்களை அவரோட அன்பால் அமைதிப்படுத்தினாரா. இதே போல் நம்ம வார்த்தைகளால் ஜெபிக்க முடியாத நேரத்திலும் ஏசப்பா நம்முடைய மௌனத்தை கேட்பாரு. அவருடைய அன்பு நம்மளோட பயங்களை அமைதிப்படுத்தும். நம்ம ஜெபிக்க முடியாத நேரத்தில் கூட ஏசப்பா நம்ம மௌனத்தை அறிந்து நம்மளுக்கு உதவி செய்வார். ஆமேன்.